அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எத்தனை தோல்வி வந்தாலும் துவண்டு போகாமல் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி முன்னேறணும். தன்னோட இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய, உழைப்பால் உயர்வடையணும்னு நினைக்கக்கூடிய மற்றவங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற வேலையை கூட சர்வ சாதாரணமாக செய்யும் ஆளுமை கொண்ட, பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே அறிஞ்சு அதற்கேற்றது போல செயல்படும் குணம் கொண்ட கும்பராசி அன்பு சொந்தங்களே, எங்கே இருந்தாலும் நீங்கள் நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். வருஷத்துலேருந்து எல்லா நாளும் கஷ்டமே தான். ஆனால் இது நாள் வரைக்கும் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வருஷத்தில் நம்ம பார்க்கல. அதுக்கு பதிலாக நிறைய சோதனைகளும் வேதனைகளும் தான் மிச்சமாக இருக்குது. சொல்லப்போனால் நமக்குள்ளேயே பயம் இருக்குது. எத்தனை நாள் தாண்டா கஷ்டப்பட்டுட்டே இருக்குது, எல்லா நாளும் கஷ்டமே பட்டுட்டோம், இனி வரக்கூடிய நாளாவது நமக்கு சந்தோஷம் வருமா, இல்லை இதை விட மோசமாக ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம், அதாவது வருஷம் முழுக்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இப்போ உங்களுக்கு மாறப்போகுதுங்க. ஓரளவுக்கு உங்கள் சூழ்நிலை உங்கள் கையில் வந்துடும். நீங்கள் சந்தோஷமாக தான் அடுத்த நாளை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தாங்க. எப்படிம்மா நான் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டேன், இனி மட்டும் எனக்கு எப்படி எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக அமைப்புங்க உங்களுக்கு சாதகமாக நிற்குது. சுப கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய சனி பகவான் எப்போ பாரு உங்களுக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு எந்த ஒரு நல்லது வந்தாலுமே அதை தடுக்கிற முதலாளே உங்களுடைய அதிபதி தாங்க. ஸோ அவரும் கொஞ்சம் இப்போ ஓய்வெடுக்க போகிறாருங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க நிறைய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சிருப்பீங்க. அதை உங்களுக்காக பயன்படுத்துகிறவங்களே இல்லையோ, உங்களை சார்ந்தவங்களுக்காக அவங்க கஷ்டப்படக்கூடாது, ஏன் யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட பின்னாடி ஏதாவது கஷ்டம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுக்குது அப்படின்னா, ஒரு உணர்வு வருது அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடுவீங்க. சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துக்காக பாடு வைக்கிறதுல கும்பராசி முதன்மையானவங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்ட நீங்கள் எப்போவுமே பெருமாளை வழிபாடு பண்ணணுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே அது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க. சாமி உங்களுக்கு கொடுத்த வெளிச்சம்னு வச்சுக்கலாம். அட என்னம்மா இது, எனக்கு என்னம்மா வெளிச்சமாகும், சத்தியமாக கிடைக்குங்க. இந்த பதிவில் உங்களுக்கான நிறைய ஜோதிட விளக்கங்கள் ஒளிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தானமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுதுங்க. உங்களுக்கான உள்ளார்ந்த தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வரப்போகுதுங்க. கும்பராசி அப்படின்னாவே காற்று ராசி, அறிவு ராசி, யோசனை ராசி. உங்களுடைய வாழ்க்கையுடைய திசை இப்போ மாறக்கூடிய நேரங்கள். சொல்லப்போனால் நீங்கள் இப்போ விழிச்சிக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. உங்களுடைய ராசிக்கான சக்கரம் திறக்க போகுது. உங்களுக்கான நேரம் காலம் சாதகமாக மாறுறதுக்கான அதிர்ஷ்ட காலம் பொற்காலம்னு சொல்லலாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மேன்மை கொடுக்க தான் போகுது, சில வாய்ப்புகளை தரதான் போகுது, சில வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகதாங்க போகுது. அது மட்டும் உறுதிங்க. ஸோ அது எப்படி என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாங்களா. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி நிலையில் கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சனி உங்கள் ராசிக்கு அதிபதி, அதோட ராசிக்கு 1ஆம் இடத்துல பாக்கியம் தரக்கூடிய நிலையில் இருக்காருங்க. குரு 3ஆம் இடத்துல எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய வலிமை கொடுக்குறாரு. சூரியன் 10ஆம் இடை வேலை வாய்ப்புக்கு உதவி பண்ணுறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மனநிலையை சீராக வைக்கிறாருங்க. உங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்தி கொடுக்குறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் பணவரவை மெதுவாக அதிகப்படுத்தி கொடுக்குறாருங்க. ஸோ இப்போ இந்த நாட்கள் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு மிக சிறப்பான காலம் ஒன்று துவங்க போகுதுங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்கிறேன், கிரக நிலையில் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தியாக பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும்.
பம்பரமாக சுழன்று பணி செய்ய போகிறீங்க. உங்களுடைய மந்த நிலையில் மாற்றம் வரப்போகுதுங்க. குறிப்பாக கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய வேலைக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி வந்து சனி பகவானுங்க, முதுமை கிரகம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். பெரியவங்க ஒரு வேலையை செஞ்சால் ரொம்ப யோசிப்பாங்க, நிறுத்தி நிதானமாக செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களும் பிரதிபலிப்பாகவும் இருப்பாங்க. ஆனால் இப்போது அதுக்கு அப்படியே மாற்றமாக இருக்க போகிறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு வேலையை வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. இதோடு உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. தொழிலில் வளர்ச்சி பெற போகிறீங்க. அதே மாதிரி தொழிலையே பங்குதாரர்களை சேர்த்து மேற்கொள்ள போகிறீங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் இருக்குதுங்க. ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை 2 பேர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான வருமானம் ஒரு 2-3 பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வருங்க. அதே மாதிரி யோகம் இருக்குது. குடும்ப வருமானம் மேம்படுங்க. இது உங்கள் ராசிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு, அங்கே தன லாபாதிபதியான குரு இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. இது வந்து ஜோதிட விளக்கம். தனவரவில் தடைகள் வருங்க. புதுசாக யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. ஏன்னா ஏமாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. இதோட உத்தியோகத்தில் திரிமாற்றம் வரலாங்க. இது போன்ற நேரங்களில் குரு வந்து நம்ம வழிபடுத்தணும். ஸோ வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. திசை மாறிய தென்முக கடவுளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நன்மைகள் இருக்குதுங்க. என்னம்மா இது, குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவால் தான் நமக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இவரால் எனக்கு நல்லது நடக்காது போலையே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த குரு பகவான் தரக்கூடிய அத்தனை அற்புதமான பலன்களையும் மற்றவங்க கொடுப்பாங்க. விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருக்காருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4, 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனோட சேர்றாரு. இதனால் உங்களுக்கு சுக்கிர மங்கள யோகம் உருவாகுது. சிறப்பாக இந்த சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேங்க. சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷம். நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு கனவு வாழ்க்கையை வச்சுருக்கீங்களோ அந்த கனவு வாழ்க்கையை தரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். கல்யாண சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுங்க. பெற்றோர்களினுடைய மணி விழா, முத்து விழா, பவள விழா இது போன்ற சுபமான சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். ஆடை அபகரண சேர்க்கை இருக்குங்க. அதிகார வர்க்கத்தோட ஆதரவு, பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக அமையுதுங்க. அதே மாதிரி தனுசுல செவ்வாய் இவரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் வந்து நல்ல நேரங்க. என்னைக்கோ குறைஞ்ச விலைக்கு நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்போ வந்து அதிக விலைக்கு வெற்றி லாபத்தை கொடுக்கும். புதிய கூட்டல்கள் வந்து சேருவாங்க. தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக உங்களுக்கு வந்து சேருங்க. அரசாங்க வழியில் சலுகைகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். கூட பிறந்தவங்களுடைய திருமண விழாக்களை நின்று நடத்தி வைப்பீங்க. செவ்வாய் சுக்கிரன் சிறப்பான ஒரு அமைப்பில் நிற்கிறாங்க. உங்களுக்கு அதிபதி விருச்சிகத்தில் புதன் இருக்காருங்க. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் வந்து அங்கே இருக்கிறதோட சூரியன் இணையிறதும் புதிய அதித்யாய யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. இதனால் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க. ஊர் மாற்றம், வீடு மாற்றம் இது சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாமே அதிகமாகுது. தொழிலையுமே பழைய கூட்டாளிகளை விலக்கி வச்சுட்டேன். ஏன்னா அவங்களால நிறைய பிரச்சனைகள் தான் வந்தது. என்னதான் வந்து நம்ம உழைச்சி அவங்களுக்கு பங்கு கொடுத்தாலுமே தேவையில்லாத வார்த்தைகளால் வசப்பட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்து தொழிலை மேம்படுத்துவீங்க. உருவக்காரகன்கிட்ட இருந்த பகை அகலுதுங்க. வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்துட்டு இப்போ வந்து சேருங்க. உங்களுடைய கையில் வந்து பணம் புரளும். உத்தியோகத்தில் இருக்கிற
இருக்கிறவங்களுக்கு மாற்றம் ஏற்றம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையுங்க. சொல்லப்போனால் இனி ஒவ்வொரு நாளுமே கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாள் அப்படின்னே சொல்லி முடிக்கலாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் வெளிப்படையாக நல்லவங்கிட்டையும் ஒரே மாதிரி கெட்டவங்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த இடத்துல கும்பம் எப்படிங்க ஜெயிப்பீங்க? புரியுதுங்களா? எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு அதை உணராமல் இருக்கிற வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வந்தாலும் சரிங்க. அதாவது இந்த ஓட்டப்பானையில் நம்ம தண்ணி பிடிக்கிற கணக்கு தாங்க. எவ்வளவு தான் நம்மளும் கொட்டினாலும் நிரம்பி வழிஞ்சாலும் கடைசியில் நம்ம தூக்கி பிடிக்கும்போது அதில் ஒன்றுமே இருக்காது. இதுதான் கும்பத்தோட வாழ்க்கை நிலை. இப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு 32 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமரக்கூடிய கும்பம் மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்கள். அடப்போமா, உண்மைதான். எனக்கு வந்த வாய்ப்பையும் சரி, என்கிட்ட இருந்த சொத்து பத்தையும் சரி, நிறைய பேருக்கு நான் எனக்குன்னு எதையுமே பார்த்துக்காம கொடுத்து தான் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கேன். நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சு இப்போ வரைக்கும் எனக்குன்னு எதையுமே நான் யோசிக்காமல் போயிட்டேன். இப்போதைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது மாற்றிக்கலாம், இனிமேலாவது நமக்கு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வெறுங்கையில் முளம் போடுற மாதிரி தான் நிற்கிறோம். இதுக்கு ஏதாவது கடவுள் கண் துறப்பாங்களா, ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை உங்களினுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் கடவுளுக்கு காது கேட்டுருச்சுங்க. 32 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு திருக்கிரக யோகத்தினால கும்பத்தினுடைய விதியை மாற்றி அமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்க போகுது. திருக்கிரக யோகமா அப்படின்னா என்னம்மா, அதை நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த யோகத்தினால கும்பத்திற்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது தெரியுங்களா? தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது. வாழ்க்கையுடைய உச்சத்தை தொட போகிறீங்க. இது மட்டும் இல்லைங்க, பணமழை கொட்ட போகுது. சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் இனி கும்பராசிக்கு எல்லாமே சக்ஸஸ் தாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணக்கர்த்தா இந்த 9 நவக்கிரகங்கள் தான். ஸோ அப்படி அதில் ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சனீஸ்வர பகவான். கொடுக்கறதையும் தடுக்க முடியாது, தடுக்கிறதையும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி சுக்கிர பகவான், இவர் உங்களுக்கு சரியாக இருந்துட்டால் ஏகபோக வாழ்க்கை உங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க. இதை தொடர்ந்து சூரிய பகவான், அதிகாரமிக்க வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா சூரிய பகவானினுடைய அனுக்கிரகம் முழுமையாக தேவைங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலே ஓரளவுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்க 3 பேருமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. குறிப்பாக இந்த 3 கிரகங்களுமே குரு பகவானினுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இணைவதன் காரணமாக இந்த அரிய நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்களையும் வழங்க போகுதுங்க. குறிப்பாக இந்த திருக்கிரக யோகத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, வெற்றிகள் குவிய போகுது, எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்க போகுது, சமூகத்தில் உங்களினுடைய அந்தஸ்து கிடைக்க போகுதுங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அடைய போகிறீங்க. நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் கும்பம் யோசிச்சிருப்பீங்க, நம்மளை ஒரு துரதிர்ஷ்டசாலியாக யாருமே இருக்க முடியாது, அதாவது நம்மளை விட ஒரு துரதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது, எதுவுமே நமக்கு நல்லது நடக்கிறது கிடையாது, நல்லதுங்கிற பேருக்கு கூட நமக்கு உரிமை இல்லை போல் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் பல்வேறு வகைகளில் வெற்றி அடைய போகிறீங்க. வேலையில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பதவி உயர்வு கிடைக்க போகுது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது, பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை பெற போகிறீங்க. அதே நேரத்தில் அலுவலகத்தில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு உங்களினுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. இதை தாண்டி சொன்னால் கூட
வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுது. அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லைங்க, நிதி ரீதியாக வெற்றி அடைய போகிறீங்க. நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுல வெற்றியும் பெற போகிறீங்க. இது உங்களினுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுதுங்க. அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, வணிக நோக்கங்களுக்காகவும் சரி, நீங்கள் ஒரு நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க. அதை அடுத்து இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய பல நாள் கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. குறிப்பாக இந்த பல்வேறு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்க போகுது. வீட்டிலோ சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. ஒட்டு மொத்தமாக சொல்கிறேங்க, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமான காலகட்டத்துக்கு ஆறுதலையும், சோகமான உங்கள் வாழ்க்கை நிலைமையை ஆடம்பர வாழ்க்கையாகவும் மாற்ற போகுது. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கூடி வரப்போகுதுங்க. உங்களினுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுதுங்க. அப்போ இத்தனை நாளாக குடும்ப உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இல்லையான்னு கேட்டால் ஆமாம், இல்லை தாங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. குடும்பத்தில் பெருசாக ஒத்துழைப்பு இல்லாமல் தான் வேலை பார்த்துருப்பீங்க. இந்த காலகட்டம் அதையுமே சரி செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாகுதுங்க. இது உங்களை உணர்வு ரீதியாக பலப்படுத்துது. மேலும் சமூகத்தில் உங்களினுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்படுதுங்க. இதன் காரணமாக மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த திருக்கிரக யோகம் அப்படிங்கிறது உங்களினுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த அரிய கிரகநிலை, சக்தி வாய்ந்த கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியத்தை அதிகப்படுத்துதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி சாதிக்க வைக்குதுங்க. மேலும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குது. அடுத்தது கூட்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒப்பந்தங்களை பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதுவே சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, தொழில் முனைவர்களாக இருக்கீங்க, பணியில் இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களினுடைய உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போகிறீங்க. இதே திருமணம் ஆகாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமான வரன் சந்திக்கக்கூடிய நேரங்க. அந்த நல்ல வரனே உங்களுக்கு திருமண பந்தத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையோட எல்லா துறைகள்லையுமே இந்த கட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. மேலும் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களினுடைய வருமானம் மற்றும் லாபத்தை அதிகப்படுத்துதுங்க. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. வேலையில் இருக்கவங்களுக்கு தனியார் துறையோ இல்லை அரசாங்கத்துறையோ சம்பள உயர்வை இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் ஏதாவது ஒரு முதலீடு ஒரு விஷயத்தில் போடுறீங்க அப்படின்னா தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு போடலாங்க. அதே மாதிரி உங்களுடைய பணம் இது மற்றவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய நேரம். அடுத்ததாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பாராத லாபத்தை அடைய போகிறீங்க. வேலை தொடர்பாக வெளிநாடு பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான சாதகமான நேரம். பழைய முதலீடுகள் இருந்து லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளையும் உங்கள் வாழ்க்கையில் கேட்பீங்க. அவங்க முயற்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உறுதுணையாக இருக்க போகிறீங்க. இந்த யோகமான காலகட்டத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்பாராத பண ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். வேலை பார்க்க இருக்கக்கூடியவங்களும் சரி, தொழில் வல்லுநர்களாக இருக்கீங்கனாலும் சரி, பல்வேறு துறைகளில் இருந்து சரியான லாபத்தை பார்ப்பீங்க. வணிகர்களாக இருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியுங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அலுவலக பணிகளில் இருக்கீங்களா அப்படின்னா பணியிடங்களில் உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க. இது ஒரு சிறந்த நேரங்க. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்க போகுது. நேர்மறையான பலன்களை அள்ளி தரக்கூடிய நேரத்தில் உங்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரப்போகுது. சொல்லப்போனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, தொழில் வாழ்க்கையிலையும் சரி வெற்றி அடைய போகிறீங்க. செழிப்பாகவும் இருக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல நாள் கனவு அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முயற்சி பண்ணது கட்டாயம்